சார் சார் யார் தம்பி நீங்க? என்ன விஷயம்? சார் கீழே டூலட் போர்டு போட்டுருந்துச்சு. போர்டு கீழே போட்டுருந்துச்சுன்னா எடுத்து மேல வச்சுட்டு போக முடியாது. இதுக்காண்டி மாடி வரைக்கும் ஏறி வரீங்களா? ஓ பழைய துணியா? பழைய துணி எல்லாம் வீட்டுல எதுவும் இல்லப்பா. பக்கத்து வீட்டுல ஏதாச்சும் இருக்கும், போய் பாருப்போம். சார் நான் பழைய துணியும் வாங்க வரல சார். அப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து வரியா? டெலிவரி பாயா நீ? சார் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோல இருந்து வரல சார். அப்புறம் ஐயோ சார் நான் வீடு இருக்கான்னு பார்க்க வந்தேன் சார். அப்படி சொல்ல தேவையானே வந்தோடனே அப்படி கேளு. இந்த காம்பவுண்ட்ல ஒரு 5 வீடு இருக்கு. இந்த தெருவுல ஒரு 30 வீடு இருக்கு. மொத்தம் இந்த ஏரியாவுல 200 வீடு இருக்கு தம்பி. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் என்ன சார் சொல்றீங்க? நான் வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்க வந்தேன் சார். அது தெளிவா சொல்லக்கூடாதா? நீ வேற வந்ததுல இருந்து என்னையும் போட்டு உலகிட்டு இருக்க. வாடகைக்கு வீடு வேணுமா தம்பி? ஆமா சார் வாடகைக்கு வீடு வேணும் சார். எப்பயாச்சும் நான் சொல்றத கேட்டானே அப்பாடா. இங்க வந்து மண்டை மாதிரியே மேல் மாதிரி ஒரு காலியா இருக்கு. ஓகேவா உனக்கு? சார் என்ன சார் வந்ததுல இருந்தே கலாச்சிட்டு இருக்கீங்க. காமெடி பண்றேன். எனக்கு காலையில இருந்து பொழுது போகிறேன். சார் வீட பாக்கலாமா சார்? அதே வீடு இங்க இருந்து நல்லா பாத்துக்க சார். வீட உள்ள கூட்டிட்டு போய் காமிக்கிறான்னு கேக்குறேன் சார். அதெல்லாம் வாய்ப்பு இல்லப்பா. இங்க இருந்தே தான் பாக்கணும் வீடு. நீ அட்வான்ஸ் கொடுத்தா மட்டும் நான் உள்ள போறதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன். என்ன சார் சொல்றீங்க? அப்புறம் வீடு பார்க்காம எப்படி சார் நான் குடி வர்றது? நீ கொடுக்குற 8000 9000 வாடகைக்கு உனக்கு உள்ள கீழே காமிச்சுக்கிட்டு இருப்பாங்களா? என்ன சார் சொல்றீங்க? வீடு இவ்வளவு சின்னமா இருக்கு, 8000 வாடகையா? நீ கொடுக்குற 8000 ரூபாய்க்கு உனக்கு தாஜ் ஹோட்டல் மாதிரி கட்டி கொடுப்பாங்களா வீடு? சரி மத்த விஷயத்துக்கு வருவோம். நான் சொல்ற கண்டிஷனுக்கு ஓகே உனக்கு வீடு. கண்டிஷனா? என்ன சார் கண்டிஷன்? அதாவது யூனிட்டுக்கு 20 ரூபா நீ கொடுத்துடணும் சார். கவர்மெண்டே 100 யூனிட் ஃப்ரீ கொடுக்குது. எனக்கு 100 யூனிட்டுக்கே ஓடுங்க சார். நான் ஃப்ரீயா கட்டிடுவேன். எனக்கு கரண்ட் பில் கட்டணுங்கிற அவசியமே இல்ல சார். நீ கரண்ட் பில் கட்டிடுவ தம்பி. எங்க வீட்டு கரண்ட் பில் யார் கட்டுவா? உங்க வீட்டு கரண்ட் பில்லா? ஆமா 2 வீட்டுக்கும் ஒன்னா தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கு சார். எனக்கு கரண்ட் பில்லே வராது சார். எவ்வளவு கரண்ட் பில் வருதோ அதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி தான் கட்டிக்கணும். ஷேர் பண்ணியா? ஆமா. என்னடா சொல்றீங்க? உங்களுக்கு எவ்வளவு சார் கரண்ட் பில் வரும்? நான் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் போடுறனால ஒரு மாசத்துக்கு 3000 4000 வருது தம்பி. 3000 4000 சார். நீங்க எதுவும் இருக்கு, நான் எதுக்கு சார் கட்டணும்? 3000 4000 ஒரு காசா? கம்மியா சொல்லிட்டு இருக்கேனா? கம்மியாவா? 7 8 வரும். 7 8 நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி கட்டிக்குவோம். ஓகேவா? ஷேர் பண்ணியா? வேற என்ன சார் கண்டிஷன்? அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா நல்ல தண்ணி லிட்டருக்கு 1 ரூபா நீ கொடுக்கணும். 1 ரூபாயா? என்னடா அது நூதன திருட்டா இருக்கு சார். என்ன சார் நீங்க நம்ம ஊர்ல 6 ஓடுது, இங்கக்குள்ள ஏரி இருக்கு, லிட்டருக்கு 1 ரூபா கேக்குறீங்க சார். இங்க தோணுனாலே நல்ல தண்ணி பீச்சு கிடைக்குது சார். மினரல் வாட்டர் மட்டும் 30 ரூபா 40 ரூபா கொடுத்து குடிக்கிற அதெல்லாம் கிடையாது. நீ குடி தண்ணி லிட்டருக்கு 1 ரூபா கொடுத்தே ஆகணும். அடுத்து என்ன கண்டிஷன்னா வீட்டுக்கு யாருமே வரக்கூடாது. ஒரு ஆள் கூட வரக்கூடாது. புருஷன் மனைவி 2 பேருமே வரக்கூடாது. உங்க 2 பேரையும் சொல்லல, உங்க 2 பேரையும் தவிர யாருமே வரக்கூடாது. டெலிவரி பாயா இருந்தாலும் ஏதாச்சும் கொடுக்க வந்தவனா இருந்தாலும் அடுத்த தெருல கொண்டு வந்து கொடுத்துரும். நீ அடுத்த தெருல போய் வாங்கிட்டு வரணும். ஓகேவா? எனக்கு 2 பசங்க வேற இருக்காங்க சார். 2 இருக்கா? ஆமா சார். போயாங்க சார். சார் என்ன சார் சொல்றீங்க? 2 பிள்ளைங்க என்ன ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். ஹாஸ்டல்ல சேர்த்துறேன். ஆமா நீங்க 2 பேர் மட்டும் தான் வீட்டுல இருக்கணும். சின்ன பிள்ளை எல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா ஏதாச்சும் விளையாண்டு ஏதாச்சும் வீடு ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன கஷ்டப்பட்டு செலவு பண்ணி வீடு கட்டிட்டு வச்சிருக்கேன். பாதுகாக்க வேணாமா சார்? என்ன சார் சொல்றீங்க? நீங்க மட்டும் உங்க மகன் உங்க மகன் குடும்பம் உங்க மகள் குடும்பம் அப்படின்னு சொல்லி 10 15 வாழ்றீங்களா சார்? நாங்க 4 பேர் இருக்கிறவங்க என்ன சார் சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்றீங்க? நாங்க இருப்போம், நாங்க சொந்த வீட்டுக்காரவங்க எல்லாரும் ஒண்ணா இருப்போம். நீ வாடகைக்கு தானே இருக்க. நீ எதுக்கு 4 5 பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கவே கூடாது. 2 பேர் தான் இருக்கணும் சார். வண்டியில நிப்பாட்டலாமா சார்? என் பைக் எங்க சார் நிப்பாட்டுறது? வண்டி வச்சிருக்கியா? ஆமா சார். வண்டிலாம் நீ நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்ட முடியாதா சார்? இவ்வளவு இடம் கிடையாது சார். இந்த உங்க வண்டியில நிப்பாட்டி இருக்கு. நீ குடியிருக்கிறது மட்டும் தான் நீ வாடகை கொடுக்குற தம்பி. வண்டி நிப்பாட்டா நீ என்ன தனியா வாடகை கொடுக்குறியா? சரி என் இடத்துல வண்டி நிப்பாட்டிய. ஆனா மாசம் 3000 இருக்கணும். பரவாயில்ல. அதுக்கு மேல வீட்டு வாசல்ல பக்கத்துல நிப்பாட்டிக்கிறேன் சார். ஏன் நிப்பாட்ட கூடாது? வாடகை குடியிருக்க உனக்கு எதுக்கு வண்டி? நீ நடந்துதான் போக மாட்டியா? எதுக்கு நீ வண்டி எல்லாம் வாங்குறீங்க நீங்க? அடுத்து வந்து வீட்டுல சிக்கன் மட்டன் கோழி மீன் இதை தவிர நீங்க என்ன நான்வெஜ் வேணாலும் சமைச்சுக்கலாம். இதை தவிர நாங்க என்ன சமைக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? நீ நான்வெஜ் வீட்டுல சமைக்க தேவையில்ல. ஆமா எங்களுக்கு ஒத்துக்காது. நான்வெஜ் எங்களுக்கு சரி வராது. எங்களுக்கு ஒத்துக்காது சார். நான் 3 வேளை நான்வெஜ் சாப்பிட பழக்கப்பட்டேன் சார். சாப்பிடாம இருக்குது. நான்வெஜ்லாம் அதிகம் சாப்பிடக்கூடாதா? டாக்டர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? வெஜிடபிள் தான் அதிகம் சாப்பிடுங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா இனிமே நீங்க வெஜிடபிள் சாப்பிடுறதுக்கு பழகுங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனாம் தேதி பால் காய்ச்சறது? பால் காய்ச்ச போறியா? அப்புறம் பால் காய்ச்சா வீட்டுக்கு வர முடியும்? என்ன திமிரு இருக்கணும் உனக்கு? பால் காய்ச்சறதுங்கிறது யார் காய்ச்சுவாங்கன்னா சொந்த வீடு கட்டி அவங்க தான் பால் காய்ச்சுவாங்க. நான் வாடகை வீட்டு வீட்டுல வந்து பால் காய்ச்சறியா? நீ வாடகை இருக்கியா? சொந்த வீடாரா? வாடகை தான் இருக்கு. அப்ப வாடகை வீட்டுல வந்து நீ எப்ப பால் காய்ச்சலாம்? இல்ல இதானே முறையெல்லாம் இல்ல. என் வீட்டுல நீ பால் காய்ச்சவே கூடாது. எனக்கு சொந்தமான வீட்டுல நீ எப்ப பால் காய்ச்சலாம்? பால் காய்ச்ச டேரக்டா வீட்டுக்கு ஜாமான் அடிதான் வரணும். அடுத்து என்னன்னா நீ குடியிருக்க போற வீட்டுல வந்து இதை நான் உனக்கு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீ என்ன முன்னாடியே சொல்லக்கூடாதுனால சொல்றேன். குடியிருக்க வீட்டுல வந்து ஏற்கனவே ஒருத்தே தூக்கு மாட்டி செத்து போயிட்டானா? என்னடா சாப்பிட்டு பாக்கு போட போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன் சார் செத்தானு? அதாவது தம்பி
வெளியில எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நான் கொடுத்த டார்ச்சர்ல தான் செத்து போயிட்டான்னு சொல்றாங்க தூக்கு மாட்டிக்கிட்டு. என்னைய பார்த்தா டார்ச்சர் கொடுக்குற மாதிரி தெரியுதா? என்னைய பார்த்தா அவ்வளவு மோசமான மாதிரி தெரியுதா? எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாத. அவனுக்கு என்ன கவலையோ அவன் எப்படி செய்யறது நம்மளுக்கா தெரியும். நீ வேற, நீ ஒண்ணு கவலைப்படாத. ராசியான வீடு தம்பி. யாரு என் வீட்டுல குடி வந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமே மேல போயிருவாங்க. இல்ல இல்ல, சீக்கிரமே அவங்க புது வீடு கட்டி பெரிய கோடீஸ்வரனா மேல போயிடுவாங்க. அந்த மேல நீ வேற. சரி சார், 2 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம்ல சார் ஏசி கனெக்ஷன் கொடுக்குறது? ஏசி வச்சிருக்கியா? ஆமா சார், ஏசி வச்சிருக்கேன். ஏசியா நீ மாட்டவே கூடாது. ஏயா வீட்டுல வந்து ஒரு சின்ன கீரல் கூட இல்லாம பாத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏசி போடுறதுக்கு ஓட்ட போட முடியாது வீட்டுல. முதல்ல ஒரு வீடுலாம் உங்க வீட்டுல வந்து 3 ஏசி போட்டுருக்கீங்களா? எங்க வீட்டுல நாங்க போடுவோம். நீ வாடகை குடி இருக்க, நீ எதுக்கு ஏசி நான் வாங்கிற? இன்னும் சொந்த வீடு கட்டினாதான் நீ ஏன்னா ஏசி எல்லாம் இருக்கணும். உனக்கு ஏசிலாம் மாடக்கூடாது தம்பி. ஏசிலாம் சரி வராது. நான் உங்களுக்கு வந்து 2 ஃபேன் வீட்டுல போட்டதே பெரிய விஷயம். நான் ஃபேன் போடுறதுக்கு ஓட்ட போடுறதுக்கே அவங்க ஓட்ட போடும்போது என் நெஞ்செல்லாம் ஆடி போச்சு தெரியுமா? நீ வீட்டுல ஓட்ட போடுறாங்க, இவ்வளவு செலவு பண்ணி கட்ட வீட்டுல ஓட்ட போறாங்க. நான் அரண்டுட்டேன். ஏசி போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கியா? ஏசிலாம் சரி வராது நம்மளுக்கு. அடுத்து என்னன்னா, எனக்கு வந்து 1ஆம் தேதி ஆனா வாடகை கண் மாதிரி நீ கொடுத்துரு தம்பி. நீ மட்டும் 2 நாள், 1 நாள் ஆச்சுனாலும் 2 நாள்லாம் போக கூடாது. 1 நாள் நீ வாடகை லேட் ஆனாலும் உன் பைக்கை வித்துருவேன். உன் பைக்கை வித்துட்டு அதுல வர காசை நான் வாடகை கட்டிடுவேன். அப்புறம் எனக்கு வாடகை விஷயத்துல நான் ரொம்ப சரியான திருட்டு பயிலா இருப்பான் போல தம்பி. அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை கூட சொல்ல மறந்துட்டே பாருங்க. சொல்ல இல்லாத உடையும் முக்கியமான கண்டிஷன் தம்பி. இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வீடு எல்லாருமே வாடகை விடுறது. ஏற்கனவே ஒரு 4 பேர் வாடகைக்கு இருக்காங்க பாருங்க. அவங்க அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறதுனால நான் வாடகைக்கே வீடு விட்டேன். அப்படியா? என்ன கண்டிஷன் தம்பி நீயே சொல்லுப்பா. நானும் என் பொண்டாட்டியும் ரொம்ப வயசானவங்க. எங்களுக்கு ஒரு சில நாள் வந்து முடியாம வந்துடும். அப்ப மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, பொண்டாட்டி தான் வந்து எங்க வீட்டுல எல்லா பாத்திரத்தையும் விளக்கணும், எங்களுக்கு துணி துவச்சு கொடுக்கணும், அப்புறம் எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும். அப்பப்ப எனக்கு கால் ஏதாச்சும் வலிக்க ஆரம்பிச்சு பொண்டாட்டி தான் உட்காந்து அமைதி விடணும். என்ன சொல்ற? என்னடா சொல்ற? இல்லப்பா நீ வேற கோபப்படாத. ஒருத்தருக்கு ஒரு அன்பா பாசமா அனுசரணையா இருக்கணும்ல, அதனால சொன்னேன். நீ வீடு வாடகைக்கு விடுறியா இல்ல எங்களை வேலைக்கு ஆசைக்கிறியா? எங்களை மாதிரி வாடகைக்கு இருக்கிறவங்களை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? உன் வீடு வேணா ஒண்ணு வேணாம். இந்த மாதிரி ஆளுங்க போற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறனால இவங்க எல்லாரும் ரொம்ப ஓவரா ஏறாங்க. 1 சென்டா இருந்தாலும் நம்ம சொந்த இடத்துல வீடு கட்டி இருக்கணும். தம்பி என்னடா ஒரு முக்கியமான கண்டிஷனை சொல்ல மறந்துட்டேன். என்னடா கண்டிஷன்? உங்க வீட்டுல ஹாலு ரூம் எல்லா இடத்துலயும் நான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். சிசிடிவி கேமரா? ஆமா. வீட்டுல ஏதாச்சும் டேமேஜ் பண்றீங்களா, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டை நாங்க பாதுகாக்க வேணுமா, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் பிக் பாஸ் கமல் மாதிரி பாத்துட்டே இருப்பேன் தம்பி. அதுவே முக்கியமா நான் பாத்ரூம்ல கேமரா வச்சிருப்பேன். நீங்க ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் பாத்ரூம் போகணும். எத்தனை வாட்டி செப்டிட்டாங்க நாங்க அல்றது? நான் காசு கொடுத்து செப்டிட்டாங்க அல்ல வேணாம் அல்ல மாதிரி இருக்குல்ல. வீட்டை வாடகை விடாம நீனே வச்சுக்கோ. நீ என்ன வீட்டை வாடகை விடுற? நீ க்ளோஸ்ல